Hi folks, this is Surya. Welcome to my YouTube channel. Goat அந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகும். ஸோ நம்ம சேனலில் படத்தோட கதையோ முக்கியமான சீன்ஸோ ட்விஸ்ட்டோ இந்த படத்துக்குள்ள எந்த படத்துக்குமே ரிவ்யூ பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் தைரியமாக முழு வீடியோமே வந்து பார்க்கலாம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாருக்கு வந்து ரொம்ப முக்கியமான படம். பிகாஸ் அவரோட கரியரில் என் டைமில் வந்து இருக்கக்கூடிய நேரம் இது. ஸோ கண்டிப்பாக அவங்க இந்த திரையத்தை விட்டு போகும்போது ஒரு நல்ல படம், ஒரு ஹிட் படம் வந்து தன்னுடைய ஃபேன்ஸுக்கும் ஆடியன்ஸுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுவார். வெங்கட் பிரபு சாருக்குமே இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான படம் தான். பிகாஸ் வந்து ஆல்ரெடி அஜித் சாரை வச்சு மங்காத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் பஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே அஜித் சாரோட ஃபேன்ஸ் கிட்ட வந்து உங்களுடைய ஃபேவரட் படம், அஜித் சாரோட ஃபேவரட் படம் எது அப்படின்னு வந்து கேட்டால் அவங்க வந்து மங்காத்தா அப்படின்னு சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அஜித் சாருக்கு அப்படி ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டா கண்டிப்பாக விஜய் சாருக்கும் கொடுத்தே ஆகணும். அப்போ தான் வந்து அவருக்கு பெருமையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் விஜய் சாருக்கு வந்து இன்னும் 2 படம் தான் நடிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் 6 மணி நேரம் தான் ஸ்க்ரீனில் தேவை. அதில் 3 மணி நேரம் வெங்கட் பிரபுட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க ஒரு சென்ட் ஆஃப் பண்ணுற மாதிரியான ஒரு மொமெண்ட்டை தான் வந்து வெங்கட் பிரபு சாருக்கு. ஸோ அவருக்கு விஜய் சாருக்கு நல்ல ஒரு ஹிட்டு படம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயம் அவருக்கு இருக்கும். அப்போ தான் வந்து இவருக்கும் நல்லாயிருக்கும், ஆடியன்ஸ்க்கும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல படம் கொடுத்து ஆடியன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டாங்களா இல்லையா? இந்த கோட் படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு சாரோட மேக்கிங் தான். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் வந்து ஒரு நார்மலான ரிவெஞ்ச் எடுக்கிற ஸ்டோரி. ஆனால் அவர் இந்த படத்தை எடுத்த விதம், யோசித்த விதம், ஒவ்வொரு சீனையும் காட்டின விதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் ப்ளே வச்சு ஒரு நல்ல படத்தை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. எஸ்பெஷலி லாஸ்ட் 40 மினிட்ஸ். ஸோ அவங்க இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி லாஸ்ட்டு 40 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸுக்கு, ஆடியன்ஸுக்கு வந்து பயங்கர செலிப்ரேஷனாக இருக்கும். ஒரு நல்ல படத்தை வந்து அருமையாக எடுத்து கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபு சார். அதுக்கப்புறமேட்டு உள்ள பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாரோட ஆக்டிங்கு. 2 விஜயுமே, அதாவது அப்பா விஜய், பையன் விஜய் 2 பேருமே வந்து அவங்களுக்கு என்ன ரோல் அவங்களுக்கு கொடுத்தாங்களோ அதை வந்து கரெக்டாக டெலிவர் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா பையன் விஜய், அந்த பையன் விஜய் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத விஜய் வந்து நம்ம பார்த்துக்கோம். மேனரிசம் ஆகட்டும், ஆட்டிடியூட் ஆகட்டும், எல்லா விதத்துலையுமே இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத ஒரு விஜய் வந்து பார்த்துருப்போம். அந்த ஷோ ஸ்டீலர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபிலிம்ஃபேரில் வந்து அவார்ட்லாம் கொடுப்பாங்களா, அது வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னர் அவார்டாக, சிறந்த நடிகர் விருது, அந்த மாதிரி விருதெல்லாம் விஜய் சாருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வரேன். அதுக்கப்புறமேட்டு உள்ள பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு. படத்தில் வந்து நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. பட் எந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. நம்ம வேறு விஷயம் கெஸ் பண்ணியிருப்போம், பட் படத்தில் நடக்கிற விஷயம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே படத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் தான் வந்து படத்தில் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு உள்ள பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து நிறையா சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ் இருக்குது, சர்ப்ரைஸ் கேரக்டர்ஸ் இருக்குது. அது எதுவுமே நான் சொல்லலை. அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும், பட் இருந்தாலும் நான் சொல்லலை, நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆடியன்ஸை வந்து செலிப்ரேட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து நிறையா சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் வந்து படத்தில் வச்சுருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டோ இல்லை சர்ப்ரைஸான கேரக்டரோ வந்து படத்தோட கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் வைக்கணும்னு வச்ச மாதிரி இல்லை. அது எல்லாமே படத்தோட கதையோட ஒத்து போகும். ஸோ அதுதான் வந்து இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது. அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்னுமே அது வந்து ஒரு என்ஜாயிங் ஃபேக்டராக வந்து இருந்தது. அதுக்கப்புறமேட்டு உள்ள பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் நடித்த மற்ற துணை கதாபாத்திரங்கள். அஃப்கோர்ஸ் வெங்கட் பிரபு சார் படம்னாலே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கேஸ்டருக்கு ஸ்டார்ட் பண்ணாலே ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த படத்துலையுமே நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நடித்த பிரபுதேவா சார், இம்பார்ட்டன்ட் ரோலில் நடித்த பிரபுதேவா சார், பிரசாந்த் சார், ஜெயகாம் சார், ஸ்னேகா மேம், இவங்க எல்லாமே அவங்களுடைய ஆக்டிங்கை வந்து கரெக்டாக வந்து டெலிவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு உள்ள பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஏஜிங் ப்ராசஸ், அப்புறமேட்டு ஏஐ யூஸ் பண்ணி விஜயகாந்த் சார் வந்து கொண்டு வந்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து எங்கேயுமே பிசுகு இல்லாமல் அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல கூட இது வந்து டிஏஜிங் பண்ண விஜய் அப்படின்ற ஒரு ஃபீலே நமக்கு இருக்காது. ஒரு 20 25 வயசு பையன் உள்ள அந்த வயசு உள்ள விஜய் நடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்காது. ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. டிஏஜிங் பண்ணியிருக்காங்கப்பான்ற அந்த ஒரு எஃபோர்ட்டே வந்து தெரியாத அளவுக்கு
அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு கேப்டன்ஸாக வந்து எப்படி காட்டுவாங்க, அவங்க காட்டும்போது அது விஎஃப்எக்ஸ்ன்னு தெரியுமா அப்படின்ற ஒரு 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 ஆசிலேஷன் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து இருந்தது. பட் படத்தில் பார்க்கும்போது அது வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவருடைய அந்த விஎஃப்எக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த இடத்துலையுமே பிசுறே தட்டலை, அந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு படத்தோடைய நெகட்டிவ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் தான். படத்தில் வந்து எந்த சாங்குமே நல்லா இல்லை, எஸ்பெஷலி விசில் போடுற சாங்கு. ஸோ விசில் போடுற சாங் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன டயத்துலேயே அந்த படத்துக்கு நெகட்டிவான ஃபீட்பேக் தான் வந்தது. எப்படி வந்ததுன்னா, இந்த சாங் வந்து அனிருத் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், ஸோ அனிருத் போட்ட மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு இல்லை, அந்த ஒரு கம்பேரிசனை வச்சு தான் நெகட்டிவ் ஃபீட்பேக் தவிர இந்த சாங் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாரும் அவ்வளோவா வந்து பெருசாக வந்து சொல்ல நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெங்கட் பிரபு சார் வந்து இன்டர்வியூவில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கேட்ட வேர்ஷன் வராது, தேட்டர் வேர்ஷன் வேறு இருக்குது, அது வந்து திருவிழாவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் தேட்டரில் அந்த சாங்கை கேட்கும்போது பார்த்ததே ஃபஸ்ட்டு வந்ததே நல்லா தானே இருந்தது, இது ரொம்ப கேவலமாக இருக்குது, ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற ஃபீல் தான் இருந்துச்சு. உண்மையிலேயே சொல்ல அந்த பாட்டை கொலை பண்ணி வச்சிருக்கு. எந்த அளவுக்கு அந்த பாட்டை கொலை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பாட்டை கொலை பண்ணி வச்சுக்கோங்க. விஜய் சார் படத்துலேயே ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சாங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசில் போட சாங் தான் வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்ததே பரவாயில்ல அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, கெடுத்துட்டாங்க அந்த சாங்கை. அதுக்கப்புறமேட்டு ஸ்பாக் சாங், ஆல்ரெடி அந்த சாங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் வந்து கம்மி தான். ஸோ படத்தில் அந்த சாங்கோட பிளேஸ்மெண்ட்டுக்கு இல்லை, அது தேவையே இல்லாமல் இருக்குது, திணிச்ச மாதிரி இருந்தது. அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் படம் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு லேக் வரும் அந்த சாங் வரும்போது, என்னடா சாங் வருது அப்படின்ற ஒரு சலிப்பு தட்டிடும். அது ஒரு நெகட்டிவ். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம். ஸோ பழைய யுவன் சங்கர் ராஜா மாதிரி இப்போ வந்து மியூசிக் போடலை அப்படி சொன்ன டைம்லேயே மாநாட்டில் வந்து அவர் போட்ட தீம் மாநாடு படத்துக்காக போட்ட தீம் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த டட்ட இப்போ கேட்டாலுமே அது வந்து வைபாக இருக்கும். அந்த மாநாடு படத்துக்கு போட்ட தீம் ஆகட்டும், அதே படத்தில் எஸ்ஜே சூர்யாசாக்கு போட்ட தீம் மியூசிக் ஆகட்டும், இப்போ ரீசெண்டாக வந்து கவுடன் படத்துக்கு போட்ட பிஜிஎம் ஆகட்டும், இதெல்லாமே நல்லா இருந்தது. பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம் எதுவுமே நம்ம மைண்டில் வந்து ரெஜிஸ்டரே ஆகாது. இப்போ மங்காத்தா அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த தீம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து வந்துடும். மங்காத்தா படம்னு சொன்னாலே ஃபஸ்ட் நம்ம மைண்டுக்கு வராது அந்த படத்தோட தீம் தான். ஸோ இந்த கோட் படத்தோட தீம் வந்து பார்த்திங்கன்னா அது மங்காத்தா அளவுக்கு இருக்கும், மங்காத்தாவை மிஞ்சுக அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூவில் சொன்னாங்க. பட் அப்படிலாம் இல்லை. ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிஜிஎம்னு சொல்லிட்டு தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு அப்படி ரிலீஸ் பண்ணால் ஆடியன்ஸ்க்கு எதுவுமே தெரியும், எந்த மியூசிக் எந்த சீனுக்கு வருது அப்படின்ற ஒரு இதே இருக்காது. அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப ரெஜிஸ்டர் ஆகல மைண்டில், அதுதான். அதுக்கப்புறமேட்டு உள்ள நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் மோகன் சார் தான் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு. பட் அவர் மெயின் வில்லன் கிடையாது, இன்னொருத்தவங்க தான் மெயின் வில்லன். அது நீங்கள் படம் பார்த்து யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆர்ஜின் வந்து அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் வந்து அந்த வில்லன், அந்த ரோல் வந்து மெயின் வில்லன் வர்றதுக்கு அவர் தான் வந்து ஒரு ரீசனாக வந்து இருப்பார். அதனால் அவரோட ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கேரக்டர் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக ரைட்டிங்கில் இருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. பிகாஸ் அவர் ஆல்ரெடி அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் மோகன் சாருக்கு. ஸோ அந்த கம்மி ஸ்க்ரீன் ஸ்பேஸில் அவரோட ரைட்டிங் இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்திருந்தால் கொஞ்சம் பார்க்க வந்து நல்லா இருந்திருக்கும். இப்போ நல்லா தான் இருக்குது, பட் இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மீனா சௌத்ரி, அவங்க படத்துக்கு கிட்டத்தட்ட தேவையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவங்க வர அந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் ஆல்ரெடி படம் 3 மணி நேரம், அதில் அவங்களோட இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட லென்த் இன்னும் அதிகமாகும். ஸோ அந்த நெகட்டிவ் வந்து ஓகே தான், அது அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அக்செப்டன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறமேட்டு உள்ள நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா, என்னதான் செகண்ட் ஹாஃப் வந்து படத்தில் நல்லா இருந்தாலும், நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தாலும், லாஸ்ட் 40 மினிட்ஸ் சூப்பராக இருந்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. அஃப்கோர்ஸ் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட முடியாது, ஆவரேஜாக இருந்தது. அந்த படம் பார்க்கும்போது நல்லா இருக்குது, பட் அவங்க பில்டப் பண்ண அளவுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருந்தது. இதுக்காக இவ்வளோ பில்டப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. யூஸ்வலாக வெங்கட் பிரபு சார் படம்னாலே வந்து பார்த்திங்கன்னா கதைக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் வந்து கதைக்குள்ளவே போவாங்க. மங்காத்தா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி நீ சாங் வரைக்குமே படம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போய்ட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டோரிக்குள்ளேயே வந்து போவாங்க. இதுலேயுமே அதை தான் பண்ணியிருக்காங்க. பட் அவர் எடுத்துக்கிட்ட டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். 3/4 மணி நேரம் வரைக்குமே அவர் வந்து கதைக்குள்ளே போகாமல்
அந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு சில காட்சிகள்லாம் வைக்கணும், அந்த காட்சியிலே தான் படம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தெரியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப். இன்டர்வலில் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு வச்சு இன்டர்வல் விடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிக்காது, ஓகே தான். பட் ரொம்ப ஆஹா ஓஹோ செகண்ட் ஹாஃப் அளவுக்கு இல்லை லாஸ்ட்டு 40 மினிட்ஸ் அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இல்லை. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னதான் டிஏஜிங்காக அந்த கேப்டன்ஸோட விஎஃப்எக்ஸ் இதெல்லாமே வந்து நல்லா இருந்ததுங்க. ஒரு சில சீனில் 2 விஜயுமே காட்டுற அந்த இடத்துல வந்து அந்த பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து அது கிராஃபிக்ஸ் அப்படின்னு தெரியுது. ஆனால் இவ்வளோ டிஏஜிங் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து கோட்டை விட்டுட்டாங்களோ, இதில் இன்னும் ஒர்க் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருந்தது. பட் இவ்வளோ நெகட்டிவ் இருந்தாலுமே படம் வந்து பார்க்கும்போது படம் முடிஞ்சு நம்ம வெளியே போகும் பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக போகும். ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இருக்கும், நம்ம வந்து சந்தோஷமாக தான் போவோம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா படம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அது யாருமே அந்த ட்விஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டோம். டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் ஒன் அந்த ட்விஸ்ட்டு. படம் முடிஞ்சு ப்ளூப்பர் ஆரம்பிக்கும் டக்குன்னு ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி ஒன்று வரும். அதில் தான் அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுவாங்க. அந்த ட்விஸ்ட் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல படமாக. இந்த படத்துக்கு வந்து என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 9/10. இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.